தமிழக வெற்றிக் கழகத்தின் 120 மாவட்ட செயலர்களையும் வேட்பாளராக களமிறக்கவும் மீதமுள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்கவும் விஜய் வியூகம் வகுத்துள்ளார். வரும் 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள கட்சியை விஜய் தயார்படுத்தி வருகிறார். இதற்காக 38 மாவட்டங்களில் கட்சி ரீதியாக 120 மாவட்ட செயலர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளார். இதற்காக 5 கட்டமாக மாவட்ட செயலர்கள் தேர்வு நடந்து முடிந்துள்ளது. மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து விஜய் பேசியும் வருகிறார். பட்டியல் பின்னால் வெளியிடப்படும். இதுவரை 95 மாவட்ட செயலர்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளனர். எஞ்சியுள்ள 25 மாவட்ட செயலர்களை தேர்வு செய்யும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் பேசிய விஜய் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை முன்வைத்தார். இதற்காக சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சும் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் விஜயை கூட்டணிக்கு இழுப்பதற்கான முயற்சியில் அதிமுக தலைமையும் இறங்கியுள்ளது. ஆனால் தனது தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ள விஜய் திமுக கூட்டணியில் உள்ள தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கு தூண்டில் போட்டுள்ளார். இதுவரை எந்த கட்சியும் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் தனது புதிய படத்தை முடித்துவிட்டு முழுவீச்சில் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த விஜய் தயாராகி வருகிறார். தனது கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்த பட்டியலை விஜய் வெளியிடுவார் என தவேக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. கட்சியின் மாவட்ட செயலர்கள் 120 பேரையும் வேட்பாளர்களாக களமிறக்கவும் அவர் முடிவெடுத்துள்ளார்.